அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம நேற்று வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 நார்மல் மெயினான 3 நெக் மாடல்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா. இன்றைக்கி அடுத்த 3 நெக் மாடல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு அதே மாதிரி லைனிங் அண்ட் தென் ஃபேப்ரிக் மாதிரி நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ அதே 10 லென்த்து 10 வித்து எடுத்திருக்கேன். ஸோ 2 சைடு உங்களுக்கு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ண ஏரியாவை நான் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணுறப்ப நீட்டாகவும் வரும். ஸோ நீங்கள் இதை மெயினாக நம்ம ஃபோல்டர் எப்பயும் போலயே 2 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் நெக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக 6 கூட நம்ம எடுக்கலாம். அதே மாதிரியே ஸ்கேலில் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு கோடு போட்டுறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு வி ஷேப் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக இங்கே வச்சு கிராஸாகவும் இப்படி போடலாம். பட் கொஞ்சம் 1.5 இன்ச் ஆர் 1 இன்ச் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 1 இன்ச் அளவுக்கு வச்சுக்கிறேன், இல்லைனா 1.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஸோ டேரெக்டாக கோடு போட்டுட்டு ஸோ இப்படி கிராஸாக கோடு போடுறோம். ஸோ இதை அப்படியே இப்போ கட் பண்ணுங்களேன். நார்மல் வி ஷேப் நெக் உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ கிடச்சிருச்சிங்களா நார்மல் வி ஷேப் நெக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னும் 2 மாடல் கட் பண்ணியே வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த 2 டிசைன்ஸ் எடுத்துட்டேன், 2 கிளாத் எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டு பண்ணிவிட்டு டூ இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ லென்த்து 6 எடுத்துக்கலாம். இங்கேயும் 2 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ டைரெக்டாக ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்னா கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நார்மலாக 2 டிசைன்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு வளைவு கொண்டு வரோம். அது அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வரும். ஸோ இந்த இடத்துல ஷார்ப் கொடுக்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் நெக் வந்துட்டு டீப்பாக கீழே போகும். உங்களுக்கு இங்கேயே வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த நெக் வந்து இங்கே கொஞ்சம் க்ராஸ் பண்ணி இப்படி போடலாம் நீங்கள். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நெக் வந்துட்டு டீப்பாக வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ கட்டிங் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸோ இப்போ பாருங்கள் டிசைன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல யூ ஷேப் தான் வந்திருக்கும் மேலே, பட் கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் முக்கோட இருக்கும். ஸோ ஒரு சிலர் இப்படி ஜாயின் பண்ணியும் வரும், அது வந்துட்டு போட் நெக் மாதிரி வரும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இப்படி வந்து இப்படி வரும். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறப்பயே பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த 2 பீசஸ் எடுக்கிறேன். ஸோ மொத்தம் 6 மாடல்ஸ் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்து இதே மாதிரியே நீங்கள் உங்களோட நெக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ப்ளவுஸில் வந்துட்டு 8 இன்ச்சஸ் வரும் ஓகேங்களா. மேக்ஸிமம் வச்சும் 8 இன்ச்சஸ் வரும் ஓகேங்களா. உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணுமோ அத்தனை இன்ச்சஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ளவுசஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி கூட நம்ம டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு டிசைன்ஸ் பாருங்கள். ஸோ அது வேணாம், அது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ஒரு 1 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம் ஓகேங்களா, மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சஸ், ஸோ மேலே ஒரு 1 இன்ச்சஸ். ஸோ இங்கே ஒரு 1 இன்ச்சஸ். ஸோ இப்படியே கூட நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம் போதும். ஏன்னா நான் இல்லை வித்து வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டபுள் பா வரும். நீங்கள் இல்லைன்னா இதோடய இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வச்சுட்டு மேலே ஒரு 1 இன்ச்சஸ்க்கு வச்சு ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது நீங்கள் ஸோ உங்களுக்கு இது வந்து படிக்கட் மாதிரியே அப்படியே டிசைன்ஸ் இருக்கும் ஓகேங்களா.
ஸோ இப்படி வரும் ஓகேங்களா. ஸோ இது நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணது ஃப்ரண்ட்டாகவும். ஸோ இது வந்து லைனிங் கிளாத்து. ஸோ லைனிங் கிளாத்தை மேலே வச்சுட்டு ஸோ ஒரு 1/2 இன்ச் அளவு, சாரி ஒரு 1/4 இன்ச்சுனே வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்காவது நம்ம அந்த கோடு போடணும். ஸோ இந்த மாதிரி தான் போட்டுட்டு வரணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஓகேங்களா. ஸோ நான் இந்த கிளாத்தில் ஊற வச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த அளவு கொண்டு வந்துக்கிறோம். ஸோ டேர்ன் பண்ணி ஸோ கீழே அடுத்து டேர்ன் பண்ணி ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த அளவுக்கு டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோமோ அந்த அளவுக்கு டேர்ன் பண்ணி நீட்டாக நீங்கள் எவ்வளோ டேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நீட்டாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 10 வீடியோஸ்க்கு நம்ம 10 கிளாஸஸில் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பைப்பிங் எப்படி இதிலேயே வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதோடய அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், தனியாக எப்படி அட்டாச் பண்ணுறதையும் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் இன்னும் ஜாயின் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் ஆகிக்கோங்க. இதோட மீதி 9 கிளாஸஸும் வீடியோ இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் போட்டு எனக்கு அனுப்புங்க ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது மாடல் உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நீட்டாக பண்ணிட்டோம். நேற்று மாதிரியே கட் பண்ண போகிறோம். பட் இந்த எட்ஜஸில் இப்படி கட் பண்ணணும். ஸோ ஷார்ப்னஸ் வேணும் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டா மாதிரி இப்படி க்ராஸாக கட் பண்ணணும். அப்போ தான் இந்த எட்ஜஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா. ஸோ நூலை கட் பண்ணக்கூடாது, பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் ஸோ இப்போ நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், நார்மலாக எப்பயும் போல் டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் எப்படி கொண்டு வரணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இங்கே பாருங்களேன், இந்த இடம் இப்படி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்த நல்லா புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணி மேலே கொண்டு வரணும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த கத்திரிக்கோல் வச்சு உள்ள கரெக்டாக பாருங்களேன், அந்த நீட்னஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் கூட ஷார்ப்னஸ் வரணும். ஸோ நான் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக அளவு வச்சு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு கையை வச்சு தள்ளுங்க. அடுத்த பட்சத்துக்கு தான் நம்ம லைட்டாக கம்பி வச்சு தள்ளினா கூட உங்களுக்கு ஹோல்ஸ் விழுந்துரும். ஸோ இந்த சிசர் வந்துட்டு மொனை இருக்காது எப்பயுமே. ஸோ சிசரில் இப்படி மூவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், டிசைன்ஸ் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலேயே நம்ம படிமான தையல் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நாட்டும் வச்சுக்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன்.
பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் ஓகேங்களா ஸ்டிச்சஸ் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு 2 இன்ச்சஸ், இது வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சஸோட ப்ளவுஸ் அட்டாச் ஆகிடும். ஸோ ஒரு 2 இன்ச்சஸ் வச்சு 1.5 இன்ச்சஸ் வச்சு நம்ம நாட் இங்கே கட்டுறப்ப இது வந்து விரியாமல் உங்களுக்கு கரெக்டாக டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயே நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம் ஓகேங்களா, உங்களுக்கு தேவை அப்படின்னா. இல்லைனா நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் லேஸ் வச்சும் தைச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு மாடல் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு ஓகேங்களா. அண்ட் தென் அடுத்த மாடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், யூ ஷேப்பில் வந்து இந்த மாடல் வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு லைனிங் கிளாத்தை மேலே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரிஜினல் ஃபேப்ரிக் அண்ட் தென் லைனிங் கிளாத் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பட் ரெண்டுமே லைனிங் கிளாத் தான் ஓகேங்களா. ஸோ இதில் ஷார்ப் பேஜஸ் இருக்குது. நம்ம ஷார்ப் பேஜஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும். இந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு நம்ம அந்த கொஞ்சம் கேப் விடாமல் ஷார்ப்பாக கொடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நூல் கட் ஆகிடுச்சு. 1 செகண்ட் நான் நூல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூ ஷேப்பு இங்கே வந்துட்டு லைட்டாக அந்த தாமரை ஷேப் மாதிரி வருது. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஷேப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் நீட்டாக வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம கம்மியாக தான் கொஞ்சம் கொடுக்குறோம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நூல்லாம் பிரிஞ்சு வராது. நம்ம உள்ளே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி மடித்து தைச்சிருவோம் ஓகேங்களா. ஸோ எப்பயும் போல் கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 days ஆஃப்டர் தான் வரும். நான் நடுவில் ஒரு கவுன் உங்களுக்கு மேக்ஸி கவுனும் ஸ்டிச் பண்ணுற வீடியோஸும் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோஸும் வரும். ஸோ ஒரு சிலர் வந்துட்டு டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணும், சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் 2 day ஒரு 2 or 3 days ஆகுது டைம் கொடுங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நான் இந்த கிளாஸஸ் ஒரு 2 days ஆஃப்டர் போடுறேன். ஸோ நான் நடுவில் வந்துட்டு அந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து என்னோட பர்த்டேக்கான ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ நான் மெட்டீரியல் தனியாக வாங்கி மேக்ஸி டவுன் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி மாடலில் தான் நீங்கள் சாரீ டு கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே அப்படியே தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. உங்களுக்கு அது கிளாஸஸும் வரும் ஓகேங்களா. ஸோ நான் அது நடுவில் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வீடியோஸாக தான் போட போகிறேன். ஸோ என்னோட கிளாஸஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிக்க வேணாம். அதனால் நான் முன்கூட்டியே அதை சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த எட்ஜஸ் வரணும் அப்படின்னா ஸோ ஒரு ஊசி வச்சு அந்த ஊசியை வச்சு மேலே இழுப்பாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஊசி எடுத்துட்டு ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் நமக்கு வந்திருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வரணும். இப்போ பார்த்தீங்களா நமக்கு கரெக்டாக. ஸோ நான் ஏன் இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஸ்டிஃபாக நிற்கும். நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு தேவை ஓகேங்களா. இந்த பக்கமும் நம்ம ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பட்டன் மாதிரி வச்சு இப்படி ஷேப் கொண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா நார்மலாக இப்படி ஷேப் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நாட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நான் 1 stitches தான் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ எல்லாம் வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகுது. ஸோ நேற்று கிளாஸஸில் நான் போட்டிருப்பேன். அதை கூட நீங்கள் பார்த்து டபுள் ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச்சஸ்னால் இதுலேருந்து ஒரு 1/2 inches விட்டுட்டு ஒரு 1/2 இல்லைனா 1/4 inches விட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே போடுறது தான் அந்த சின்ன ஸ்டிச்சஸ் ஓகேங்களா. அது டபுள் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லேஸ் வச்சுக்கலாம். மெயினாக மேக்ஸிமம் இப்போ யாருமே நார்மல் ப்ளவுஸில் மட்டும்தான் அந்த டபுள் லேயர் போடுறாங்க. மீது எல்லாருமே இப்போ டிசைன்ஸ் மாடல்ஸ் தான் விரும்புகிறாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் மாடல்ஸாக லேஸ் வைக்கலாம் ஓகேங்களா. லேஸ் எப்படி வைக்கிறதுன்னு அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். அது வந்து ப்ளவுசஸ் முடிச்சுட்டு வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ளைன் ப்ளவுசஸ்லேருந்து தான் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நமக்கு அது வருமே ஓகேங்களா. அது இப்போதைக்கு நமக்கு தேவையும் இல்லை.
இப்போ பாருங்கள் பர்ஃபெக்ட் அண்ட் தென் நீட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு மாடல். ஓகேங்களா. ஸோ நான் இந்த மாடலில் கூட உங்களுக்கு டபுள் லேயர் எதுக்கும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நார்மல் வி நெக். ஸோ இதெல்லாம் நார்மலான நெக். நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன நெக்கு தோணுதோ அது எல்லாமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா. எந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒர்க்கு நீட்டாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு நேராக வரதுக்கோசம் தான் நம்ம அன்றைக்கி ஸ்ட்ரெயிட் லைன்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்ததே. ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு ஒரு இது கோடு ஸ்டிச்சஸ் கிராஸாக போய்டும் அப்படி பயனா, ஸோ ஸ்கேலில் ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கோடு போட்டுட்டு கூட அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணலாம். ஒரு சிலருக்கு அது மேலேயே ஸ்டிச் பண்ணணும்னா ஈஸியாக வரும். ஓகேங்களா. அதுக்காக நான் சொல்கிறது. ஸோ இப்போ பாருங்கள் வி ஷேப் நெக் வந்துருச்சு. இதில் உங்களுக்கு நான் டபுள் லேயரும் அடித்து காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ நீட்டாக தெரியும் என்னடா சொல்கிறா பண்ணுங்க அப்படிங்கிறதையும். இதோடையே இதை நான் பண்ணுறேன். இந்த ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டு அடிக்கிறது தான் அந்த வந்து உங்களுக்கு நான் சொன்னது. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம நீட்டாக அப்படி பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ மொத்தம் நம்ம 6 மாடல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து இன்றைக்கி இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸஸில் நம்ம 2 days உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே நான் வேறு கிளாஸஸோட வீடியோ மேக்ஸி ட்ரெஸ்ஸஸோட கிளாஸஸ் நான் என்னோட ஓனாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வீடியோஸில் போடுறேன். என்னோட கிளாஸஸ் வரலையேன்னு யாரும் கேட்க வேணாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 2 days கழிச்சு உங்களுக்கு அடுத்த கிளாஸஸ் வரும். ஸோ உங்களுக்கு இன்னொன்று நெக்ஸ்ட் 1 week ஆஃப்டர் என்னோட பர்த்டேவும் வருது. ஸோ அதுக்காக நான் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ டேட்லாம் நான் யாருக்கும் சொல்லலை. கெஸ் பண்ணுறதா இருந்தால் கெஸ் பண்ணுங்கள், உங்களோட விருப்பம். ஸோ நான் அதுக்கு வந்துட்டு ப்ளூ கலரில் காஸ்ட்யூம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஃப்ராக் மாதிரி. ஸோ ஃப்ராகாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை லெகின் போட்டுக்கலாம். ஸோ மீதி டாப்பில் இடம் இருந்தால் நம்ம ஷாலாகவும் யூஸ் பண்ணி ஒரு இதெல்லாம் நீங்கள் வெளியில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 800 500 மினிமம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 500 800 வரைக்கும் வாங்கலாம். அதுவே நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுத்து இது பை பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1200 அந்த வரைக்குமே சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் எடுத்திங்கன்னா கவுன் மாடல் ஷாலோட சேர்த்துனா 1200, ஷால் எல்லாம் 1100 ஃப்ரீ ஷிப்பிங்கோட இன்ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல் எடுத்து தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 கிளாஸஸும் ட்ரை பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் chat பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அந்த என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. சப்போர்ட் இதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.